தமிழா உன்னை தேடி வந்து உந்தன் பெருமை உலகம் அறிய செய்யும் எங்கள் தமிழ் சங்கமம். உன் வெற்றி நிச்சயம் தமிழ் சங்கமம். உலகமெங்கும் உள்ள தமிழரின் வாழ்வும் வெற்றியும் பண்பாடும் நீங்க காண போகும் நிகழ்ச்சி தான் தமிழ் சங்கமம். மலேசிய திருநாட்டில் தமிழர்களுக்காகவே ஆலய பணிகள், சமுதாய சமூக சேவை பணிகள், அரசியல் பணிகள் மற்றும் கல்வி பணிகள் என தன்னுடைய வாழ்வில் முழு மூச்சுடன் தமிழர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தமிழ் மக்களின் வளர்ச்சிக்காகவே அர்ப்பணித்து பணியாற்றிக் கொண்டிருக்கும் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் தமிழ் திரு தொண்டர் டாக்டர் RS தனேந்திரன் அவர்களின் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 7வது மாநாடு கோலாலம்பூர் ஃப்ரிக்வீல்ஸ் பேங்க்ராக்யாட் வங்கியின் துன் ரசாக் மண்டபத்தில் 13/9/2015 செப்டம்பர் அன்று காலை 9 மணி முதல் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. வாழ்க மக்கள் சக்தி, வாழ்க மக்கள் சக்தி. மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் தமிழ் திரு தொண்டர் டாக்டர் RS தனேந்திரன் அவர்கள் தலைமையில் 5000 தமிழ் வழி மக்கள் முன்னிலையில் மலேசிய திருநாட்டின் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்கள் முன்னிலையில் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 7வது மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் சிறப்பாக நடைபெற்றது. நான் எப்பயுமே சொல்லுவேன், மக்கள் சக்தி என்பது ஒரு அன்பான ஒரு கட்சி. இந்த கட்சிக்கு பட்டம் பதவிக்கோ யாரும் வருவது கிடையாது. சேவை என்ற அடிப்படையிலே எல்லாம் இன்றைக்கி வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் காலையிலிருந்து இன்று சாயங்கால பொழுது வரை காத்திருந்து ஒற்றுமொத்த எங்களுடைய மலேசியாவில் பிணையங்களிலிருந்து ஜோஹர் வரை சொல்லுவோம், எல்லா மாநிலங்களிலிருந்து பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அனைத்து பிரதிநிதிகளும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு செல்கிறாங்களா. காரணம், இந்த கட்சியில் இருக்கிறது அந்த சேவை என்ற மனப்பான்மையும் அன்பு. எல்லாம் சொல்லுவாங்க அரசியல் கட்சி இதெல்லாம் தேவையான ஒரு சில கேட்டுக்கொண்டு இருக்க வேலையில் எங்களுக்கு யாரும் முன்னோடி கிடையாது. அரசியல் கட்சியில் எந்த கட்சியும் முன்னோடி கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு தனி பாதை, தனி வழியாக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான அரங்கத்தில் யாரும் சாதிக்க முடியாதாலும் நாங்கள் சாதித்து கொண்டிருக்கிறோம். பிரதமரே இன்றைக்கி அசந்து போனார். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து அலைக்கடல் மாதிரி வந்திருக்காங்களே எல்லாம், அதுவும் ஆரஞ்சு கலரில் போட்டு காவி உடையில் அணிந்து ஜிப்பா வேஷ்டி, நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய தமிழுக்கு உரிய கலாச்சாரம் வேஷ்டி ஜிப்பா, இதை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்க தயாராகல. அதையும் அணைந்து இந்த மாநாட்டை கலந்து கொண்ட அனைத்து பேராளர்களுக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டும். நிச்சயமாக அவங்க வீடு திரும்பும்போது ஒரு திருப்தி கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான மாநாட்டில் கலந்துக்கிட்டோமே என்று அவங்க வராமல் இருந்திருந்தாக்கா இதை பார்த்த பிறகு நினைப்பாங்க, ஐயோ நல்ல வேலை போனோம், இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டோம். நல்ல சில தகவல்கள், நாட்டு நடப்பு, நாட்டு சூழ்நிலை என்ன நடந்து கொண்டிருக்குது என்று அவர்களுக்கு நேரடியாக அது நாங்கள் பேசும்பொழுது கேட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவங்க இல்லம் திரும்பும்போது தமிழன் என்று சொல்லடா, தன்மான தமிழர்களுக்கு உரிமை, அதாவது ஒரு தமிழர்களுக்கு என்னென்னலாம் உரிமை வேணுமோ சலுகை வேணுமோ அதெல்லாம் நாங்கள் மக்கள் சக்தி மூலியமாக இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று எங்களுக்கு அறிகுறி தெரிந்து கொண்டிருக்கிறது.
7ஆம் ஆண்டு மாநாட்டிற்கு வருக வருக என இருபுறம் கூப்பி வரவேற்கின்றோம். உங்கள் வருகையால் நமது இன்றைய மாநாடு பெரும் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறது. மலேசிய மக்கள் சக்தி கட்சி இந்நாட்டில் மென்மேலும் வலுப்பெற இந்திய சமுதாயத்திற்கு சேவையாற்ற உங்கள் அனைவரின் ஆதரவும் ஆசையும் நிச்சயம் தேவை என கூறுவதில் எல்லையில்லா ஆனந்தம் அடைகிறேன். ஒரு கை தட்டினால் ஓசை எழும்பார், இரு கைகளையும் சேர்ந்து தட்டினால்தான் ஓசை எழும்பும் என்பது இயற்கை. ஆனால் நாம் அனைவரும் மனதால், எண்ணத்தால், செயலால் ஒன்றிணைந்தால்தான் மாபெரும் சாதனைகளை சாதிக்க முடியும், வெற்றிகளை குமிக்க முடியும். நம் சக்தி மக்கள் சக்தி என்ற தாரக மந்திரத்தை மனதில் நிறுத்தி சேவை செய்வோம். வெற்றி நிச்சயம். நம் சக்தி, நம் சக்தி, மக்கள் சக்தி, நம் சக்தி, மக்கள் சக்தி. நன்றி, வணக்கம். மலேசிய மக்கள் சக்தி கட்சி இயக்கத்தின் பாடலை மலேசிய திருநாட்டின் பிரதமர் மிகவும் ரசித்து பாடினார். மக்கள் சக்தி கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் கட்சி கொடியின் வண்ணங்களில் ஆடை அணிந்து வந்திருந்தது மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 7வது மாநாட்டிற்கு வந்திருந்த மலேசிய திருநாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்கள் தமிழர்களுக்கு தாம் என்றும் பல உதவிகள் செய்ய காத்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு மக்கள் சக்தி கட்சி தன்னுடன் எப்போதும் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இது என்றும் நல்ல செயல்பாடுகளுக்கும் தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கும் இந்த அரசு என்றும் துணை நிற்கும் என்று மலேசிய திருநாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்கள் கூறினார். இந்த மாநாட்டில் தமிழ் மக்களின் ஆதரவும் கூட்டங்களையும் பார்க்கும்போது மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் மலேசிய மக்கள் சக்தி கட்சி வைத்த கோரிக்கைகளில் என்னால் முடிந்ததை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று மலேசிய திருநாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்கள் கூறினார். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Salam sejahtera, salam satu Malaysia. Waalaikum dan salam Ore Malaysia. Yang berbahagia Datuk RS Tanendran, Presiden Parti Makal Sakti, serta semua pemimpin-pemimpin tertingginya, Yang berhormat Datuk Seri Tengku Adnan, Siusa Agong Barisan Nasional. 3 இனமும் கலந்த ஒரு நாடு. இந்த நாட்டில் பிரதமர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் நாங்களும் இருந்து பார்த்தோம். ரொம்ப அருமையாக அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களின் பார்வையில் பிரதமர் பேசியதை பற்றியும் நீங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்களை பற்றியும் சொல்ல முடியுமா? பிரதமர் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்களாக்கா 3 இனம் கொண்ட இந்த நாட்டில் பிரதமர் இன்றைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக, ஒரு சில பிரதமர்கள் இந்த மாதிரி மகிழ்ச்சியை பார்க்கணுன்னாக்கா
அவர்களுக்கு நம்ம மேலே ஒரு ஈடுபாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு பிரதமரே அவர் வாயாலேயே எங்கள் மொழியில் சொன்னார். ரொம்ப இந்த மண்டபமே நிறைந்து வந்த கூட்டம் இது உண்மையிலே அவருக்கு மனசை படுத்திருக்கிறது தான் நம்ம சொல்லணும். இந்த ஆண்டு எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த கூட்டம் இந்த ஆண்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க. அதை தவிர முக்கியமான சில தீர்மானங்கள் விவாதித்திருக்கோம். குறிப்பாக மலேசியாவை பொறுத்தவரை ஒரு தமிழ் இடைநிலை பள்ளி கட்டி ஆக வேண்டும் என்ற கோரிக்கையை பிரதமரிடம் முன்வைத்தோம். இதனால் வரை எங்கள் மலேசியா திருநாட்டில் இடைநிலை தமிழ் பள்ளி கிடையாது. அது முக்கியமான கோரிக்கையாக தலையாய கோரிக்கையாக நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். பிரதமரும் அதுக்கு செவி சாய்த்திருக்கிறார். மிக விரைவில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை தவிர இந்த நாட்டில் மலேசியா மக்கள் சக்தி கட்சி தொடங்கி 7 வருட காலம் ஆகியும் இன்னும் எங்களுக்கு எந்த ஒரு பதவியும் இல்லாமல் இருக்கிறது. மிக விரைவில் அதுவும் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு அதாவது பதவி இல்லாமல் இவ்வளோ சேவை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு பதவி கிடைத்தால் ஒரு அங்கீகாரமாக இருக்கும். எங்களுக்கு இந்த நாட்டில் நிச்சயமாக நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. தமிழர்களுக்கு, இந்தியர்களுக்கு இந்த நாட்டில் இந்த மாநாட்டு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. பிரதமரே பிரமிக்க வச்ச ஒரு மாநாடு என்று தான் சொல்லணும். எல்லோரும் வந்து எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக இந்த மாநாடு நடந்து முடிஞ்சது. இது எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த வேலையில் நம்ம நன்றி தெரிவிக்க வேண்டும். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற்ற மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 7வது மாநாட்டிற்கு வந்திருந்த உறுப்பினர்கள் அனைவரும் அமைதியாக இன்முகத்துடன் இருந்தது. இது கட்சி மாநாடு அல்ல, ஒரே குடும்பம் என்றே நினைக்க தோன்றியது. இத்தனை அன்பு உள்ளங்களையும் தன்னுள் வைத்திருக்கும் தமிழ் திருத்தொண்டர் டத்தோ RS தனேந்திரன் அவர்கள் செய்யும் செயல்கள் எல்லாம் தமிழுக்கும் தமிழர்களின் முன்னேற்றத்திற்கும் என்றும் நன்மை செய்வதே என்னுடைய லட்சியம் என்ற உறுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு காவி உடை போட்டு, ஏன்னா வந்த பெண்கள் எல்லாம் பார்த்தா எல்லாருமே காவி சேலை கட்டியிருந்தாங்க, அந்த ஆரஞ்சு இது கட்டி ஒரு ஆன்மீக வழியில ஒரு அரசியலை கொண்டு செல்கிறீர்கள். இந்த ஆன்மீகத்தில் அரசியலை கொண்டு செல்ல முடியுமா? உங்கள் வழி என்ன? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன். அரசியல் கட்சி நடத்தும் பொழுது அடித்தளம் ரொம்ப முக்கியம். அது சமயத்தை நாங்கள் அடித்தளமாக வச்சுருக்கோம். எப்போ ஒரு சமயம் அடித்தளமாக வந்துடுதோ அன்றைக்கு பார்த்தீங்களாக்கா நல்லவர்களாக ஆவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அதை தவிர அந்த காலத்திலேருந்து சமயமும் அரசியலும் பிரிக்க முடியாது. சில உரிமைகள் வேணுமென்றால் அது அரசியல் மூலிமா தான் பெற முடியும். அதனால் நிச்சயமாக இந்த கட்சி, எங்கள் மலேசியா மக்கள் சக்தி கட்சி ஆன்மீகத்தை இதில் நாங்கள் நிச்சயமாக புகுத்த வேண்டும், கட்டாய வழியில் இருக்கிறோம். ஆன்மீகம் வந்துட்டாலே அடித்தடியெலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த அடித்தடி, சண்டை, சச்சரவு ஆன்மீகத்தில் நல்லது தானே சொல்கிறாங்க எடுத்து. அதுதான் ஆன்மீகம் ஒரு அடித்தளமாக வைத்து எங்கள் கட்சியை நாங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இப்போ நானே முழுமையாக இந்த அரசியலுக்கு வந்ததே தற்செயலாக யதார்த்தமாக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். இதுக்கு முன்னே நான் ஒரு ஆன்மீகவாதியாக தான் இருந்தேன். ஆன்மீகமாக இருந்த நான் ஒரு அரசியல்வாதியாக மாறின காரணம், அந்த காலத்தில் மலேசியாவில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆலயங்கள் ஓடப்பட்டன, தமிழ் பள்ளிகள் மூடப்பட்டன. இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண அரசியல் வழியாக தீர்வு காண வேண்டும் முடியும் என்ற எண்ணத்தில் தான் நான் உடனடியாக பிரதமர் அவர்களை என்னை அழைத்த பொழுது இந்த கட்சியை தொடங்கி இன்றைக்கு ஆன்மீகத்தை அடித்தளமாக வைத்து நம்ம கட்சியை பொறுத்தவரையில் சாக்கடையிலிருந்து கூட புனிதமான நீரை எடுக்கலாம். ஏன் நம்ம அது புனிதமான நீராக இருக்கக்கூடாது, சுத்தமாக நீராக இருக்கக்கூடாது? சாக்கடையை பூக்கடை ஆக்குவதும் அதை சாக்கடையாக ஆக்குவதும் நம்ம கையில் இருக்குது, தலைவர்கள் கையில் இருக்கிறது. தலைவர் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்னு சொல்லுவாங்க. நம்ம சரியான முறையாக நல்ல நெறியில் மக்களை இழுத்து சென்றால் உங்கள் பக்கம் மக்களே இருக்கும், அவங்க பின்னால் நீங்கள் போகலாம். எனக்கு பின்னால் இருப்பது
என்னுடைய கட்சி தொண்டர்கள், நான் அவங்கள்ட்ட எப்பயுமே சொல்லுவேன், நான் உங்களுக்கு வந்து தலைவன் கிடையாது, உங்களுடைய தொண்டன். இது வந்து நான் வெறுமனே டிவிக்காக விளம்பரத்துக்காக நான் சொல்லவில்லை. உண்மையாக நான் அப்படி தான் நடந்து கொள்கிறேன்ற நினைக்கிறேன். வாழ்க்கையிலையும் ஒரு தொண்டனாக இருப்பது தான் சிறப்பு. கட்சியில் வந்து பட்டத்துக்கோ பதவிக்கோ வர வேண்டாம் என்று நான் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் என்னுடைய கட்சிக்காரங்கிட்ட பூரா. மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் 7வது பொதுக்கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் பிரதமர் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்டன. முதல் தீர்மானமாக மலேசிய திருநாட்டின் பிரதமருக்கும் தேசிய முன்னணிக்கும் பிளவுபடாத ஆதரவை மக்கள் சக்தி கட்சி என்றும் வழங்கும் என்று நிறைவேற்றப்பட்டது. தேசிய முன்னணிக்கு வற்றாத ஆதரவை வழங்கிக் கொண்டிருக்கும் மக்கள் சக்தி கட்சிக்கு அமைச்சர் பதவி கிடைத்தால் மேலும் தேசிய முன்னணிக்கு வலு சேர்க்க முடியும். மத்திய அரசு, மாநில அரசு, ஊராட்சித்துறை, அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் மக்கள் சக்தி கட்சிக்கு பதவிகள் வழங்க வேண்டும். மக்கள் சக்தி கட்சியின் 6வது பொதுக்கூட்டத்தில் முன்வைக்கப்பட்ட இந்தியர்களுக்கான இடைநிலை பள்ளி என்னும் தீர்மானம் மீண்டும் 7வது மாநாட்டிலும் பரிந்துரைக்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக சுங்கை சிட்புட் வட்டாரத்தில் நிலம் வாங்கப்பட்டுள்ளது பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் இந்தியர்களுக்காக வீடமைப்பு திட்டத்தையும் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மிகச்சிறந்த முறையில் நாட்டை நிர்வகித்து வரும் மலேசிய திருநாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்களுக்கு பிளவுபடாத ஆதரவை மலேசிய மக்கள் சக்தி கட்சி வழங்கும் என அக்கட்சியின் 7வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் மலேசிய மக்கள் சக்தி கட்சியின் தேசிய தலைவர் தமிழ் திரு தொண்டர் டத்தோ RS தனேந்திரன் அவர்கள் தெரிவித்தார். தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறது வந்து ஒரு தாரக மந்திரம். தமிழ் பள்ளி அமைப்பதே உங்களின் வாழ்க்கை லட்சியமாக நீங்கள் கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் நினைக்கும் அந்த தமிழ் பள்ளி எப்படி உருவாக வேண்டும், அதை பற்றிய உங்களின் கனவுகளை சொல்லுங்களேன். மலேசியா திருநாட்டில் இந்த இடைநிலை தமிழ் பள்ளி எப்படி இருக்குன்னு நீண்ட நாள கனவு. கனவு மட்டுமல்ல, இது வந்து ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். ஏனென்றால் மற்ற இனத்தவர்களுக்கு, சீனர்களுக்கு இடைநிலை பள்ளி இருக்குது, மலாய்க்காரர்களுக்கு இடைநிலை, ஏன் தமிழர்களுக்கு இந்த நாள் வரை இல்லை என்ற ஒரு பெரிய என் மனதில் ஒரு ஆதங்கமாக இருந்தது. அது ஒரு வெறியாகவே இருந்தது. அதனால் இந்த தமிழ் பள்ளி எப்படி அமைக்க வேண்டும் என்றால், முதல்ல ஒரு தமிழ் பள்ளி, இப்போ 10 ஏக்கர் நிலம் சுங்கேசிப்பூரில் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். நேஷனல் லைன் ஃபைனான்ஸ் கோஆபரேட்டிவ் டத்து தான்ஸ்ரீ சோமசுந்தரம் அவர்கள், டத்து சகாதேவன் அவர்கள் இந்த நிலத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த நிலத்தில் ஒரு அழகான தமிழ் பள்ளி எப்படி இருக்கணும்னா, இடைநிலை பள்ளி சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எப்படி இருக்குமோ ஒரு போர்டிங் ஸ்கூல், அங்கே தங்கி வசதி படைத்த தமிழ் இடைநிலை பள்ளி. முதல் கட்டமாக ஒரு 1000 மாணவர்கள், நாடு தலைவியில் 1000 மாணவர்களை அங்கே உட்காந்து படிக்க வைப்பதற்கு ஒரு இடம் அமைத்து, இண்டோர் ஸ்டேடியம், நல்ல ஒரு ஸ்விம்மிங் பூல், இது போன்ற வசதிகள்லாம் தமிழர்களுக்கு எப்பயுமே நான் சொல்லுவேன், கனவு கண்டால் அது சரியாக கனவு காணணும். சும்மா சின்னதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. எது செய்தாலும் முறையாக செய்யணும், பெரிதாக செய்யணும். அது என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. நிறைய என்னுடைய நண்பர்கள் மட்டுமல்ல, மலேசியாவில் என்னோடு சேர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தை கட்டுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். லைசன்ஸ் மட்டும் கிடைத்தால் அதை உடனடியாக கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை பணம் கொடுக்குவதற்கும் நிறைய இந்திய வணிகர்கள், இந்திய தொழில் அதிபர்கள் தயாராக இருக்கிறார்கள். அது ஏன்னா அது இந்த கனவு வந்து என்னுடைய கனவு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கனவு. இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு தரமான இடைநிலை தமிழ் பள்ளி அமைக்க வேண்டும் என்று. தரம் என்றால் யாருக்கும் நமக்கு சளைத்தவர்கள்ல, மற்ற இனத்தவர்கள் நம்ம சளைத்தவர்கள்ல, அது போன்ற மாதிரி பள்ளி கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆதங்கத்தில் இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் தினம் பிரார்த்திக் கொண்டிருக்கிறேன்.
கனவு காணுங்கள். அந்த கனவு கண்டிப்பாக நனவாகும். முயற்சி என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம் என்ற வார்த்தையின்படி உங்களின் கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடம் விடைபெறுகிறோம் ஐயா. ஆன்மீகம், அரசியல், தமிழ் இந்த மூணும் இணைந்து நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்க என்ற என்னுடைய கனவு. இந்தியர்கள் இந்த நாட்டில் ஒற்றுமையாக இருந்து நல்ல சகோதரத்துவன்மையை ஊக்குவிப்பதற்கும் இந்த நாட்டில் நாம் அனைவரும் ஒன்றாக வருவதற்கு இது ஒரு நல்ல தளம், நல்ல நேரம் என்று நாங்கள் மலேசியா மக்கள் சக்தி கட்சி எதிர்பார்க்கிறது. எந்த ஒரு பேதம் இல்லாமல், அரசியல் பேதம் இல்லாமல், இனம் பேதம் இல்லாமல், எந்த கலாச்சாரம் பேதம் இல்லாமல் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த நல்ல ஒரு மலேசியா திருநாட்டில் ஒற்றுமையாக இருந்து, மலேசியா என்பது ஒரு புனிதமான பூமி. இந்த பூமியில் வாழ்வதற்கு நிச்சயமாக எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. ஆகையால் நாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சமுதாயத்தை வழி நடத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் தினம் தினம் பிரார்த்தித்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக இறைவன் துணை புரிவார். எப்பொழுது நீங்கள் முயற்சியிட்டால் நிச்சயம் வெற்றி என்பது நம்மளுடையது. அதை யாரும் தட்டி பறிக்க முடியாது. இந்தியர்கள் சாதிக்க பிறந்தவர்கள், தமிழர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். தமிழர்கள் ஒற்றுமையே மாபெரும் சக்தி என்று சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய மக்கள் தொலைக்காட்சிக்கு இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மனிதர்களின் உள்ளங்கள் எல்லாமே இறைவன் வாழும் இல்லம் என நம் பெரியோர்கள் சொல்லுவார்கள். அதே போல தமிழர்களின் வாழ்க்கைக்கு துணை நிற்கும் மலேசிய திருநாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் ரசாக் அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும் மக்கள் சக்தி கட்சி இயக்கத்தின் தேசிய தலைவர் தமிழ் திருத்தொண்டர் டத்தோ RS தனேந்திரன் அவர்கள் மற்றும் மக்கள் சக்தி கட்சி இயக்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் இறைவனின் அருளால் தமிழர்களுக்காக என்றென்றும் சேவை செய்ய வேண்டும் என்று வேண்டி பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி விடைபெறுவோம்.